வணக்கம். 2013 நடந்த சில முக்கியமான விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது important sports and entertainment events that happened in 2013. முதலாவதாக US Open டென்னிஸ். டென்னிஸ் வந்து டென்னிஸ் இப்படி எழுதியிருக்கிறோம். செரீனா வில்லியம்ஸ், she won the women's title. அதே மாதிரி ராஃபேல் நடால் who won the men's title. உங்களுக்கெல்லாம் தெரியும், டென்னிஸ் பார்த்துருப்பீங்க. இதை தமிழில் எப்படி எழுதுறோன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? செரீனா வில்லியம்ஸ், செரீனா வில்லியம்ஸ், சரியா? அது வந்து விமென்ஸ் டைட்டில்னா, விமென்னா பெண்கள் பிரிவு. அதே மாதிரி ராஃபேல் நடால், அவர் வந்து எதில் வின் பண்ணார்? மென்ஸ் டைட்டில். அது தமிழ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ராஃபேல் நடால் ஆண்கள் பிரிவு, ஆண்கள்னா மென் பிரிவு, சரியா? ஸோ இது வந்து டென்னிஸ் பற்றிய செய்தி. யூஎஸ் ஓப்பன் டென்னிஸ் வந்து யூஎஸில் நடக்குது, சரியா? அடுத்த ஸ்லைடு என்னன்னு பார்க்கலாம். செஸ் வந்து தமிழ் செஸ், சரியா? செஸ். மேக்னஸ் பீட் ஆனந்த் வந்து ஒரு தமிழர், அதாவது சென்னையை சேர்ந்தவர். அது நமக்கு பெருமையான ஒரு விஷயம். அவர் வந்து செஸ்ஸில் வந்து நிறைய சாம்பியன்ஷிப்லாம் வந்து வின் பண்ணியிருக்காரு. இது வந்து போன வருடம் நடைபெற்ற செஸ் பந்தயத்தில் வந்து அவர் தோல்வி அடைந்தார். அதாவது he lost to மேக்னஸ் வந்து தமிழில் எப்படி எழுதிருக்கிறோன்னு பாருங்கள். மேக்னஸ். ஆனந்த் வந்து எப்படி இருக்கும்? ஆனந்த். சென்னை, சரியா? மேக்னஸ் பீட் ஆனந்த். ஸோ லாஸ்ட் இயர் நடந்த செஸ் போட்டியில் வந்து மேக்னஸ் வின் பண்ணிட்டார். அது இது வந்து சென்னையில் நடந்த ஒரு பந்தயம், சரியா? செஸ் உங்களில் நிறைய பேர் விளையாடிருப்பீங்க. ஸோ செஸ்னால் என்னென்னு தெரிஞ்ச ஒரு விளையாட்டு தான். அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து பொழுதுபோக்கு நிகழ்வுகள். பொழுதுபோக்குன்னா என்டர்டெயின்மெண்ட், லைக் சினிமா, இல்லை வேறு ஏதாவது நமக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கிற விஷயம் வந்து பொழுதுபோக்கு நிகழ்வுகள். அது லைஃப் ஆஃப் பை, இது வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்கின ஒரு மூவி. தெர் வாஸ் எ தமிழ் சாங் இன் தட் மூவி. ஸோ அது நமக்கு பெருமையான ஒரு விஷயம். அது வந்து தமிழில் எப்படி எழுதிருக்கிறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைஃப், இது அப்படியே எழுதலாம் தமிழில், லைஃப் ஆஃப் பை. தமிழ் சாங்னா தமிழ் என்ன? பாடல். லைஃப் ஆஃப் பையில் வந்து ஒரு தமிழ் பாடல் இருக்குது. இந்த படம் கூட நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அடுத்து இது என்ன போட்டிருக்கிறோம்? நீனா மிஸ் அமெரிக்கா. நீனா வந்து ஒரு இந்தியன் ஆரிஜின் கேர்ள். ஷி வாஸ் செலக்டட் ஆஸ் மிஸ் அமெரிக்கா. அதாவது இது வந்து காலேஜ் லெவலில் ஸ்காலர்ஷிப்புக்காக நடந்த ஒரு பந்தயம். ஷி வாஸ் செலக்டட் ஆஸ் மிஸ் அமெரிக்கா. இது வந்து தமிழில் எப்படி எழுதிருக்கிறேன்னு பாருங்கள். நீனா பார்த்தீங்கன்னா நீனா. மிஸ் அமெரிக்கானா அமெரிக்கா அழகி. ஸோ அவள் வந்து அமெரிக்காவில் சிறந்த அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவர் இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர். இது வந்து பொழுதுபோக்கு. ஸோ என்னென்ன பார்த்தோம் இந்த வீடியோவில்? விளையாட்டு பார்த்தோம், யூஎஸ் ஓப்பன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து பொழுதுபோக்கு நிகழ்வுகள், லைஃப் ஆஃப் பை. அதே மாதிரி இந்த மிஸ் அமெரிக்கா, இது பற்றிய நிகழ்வுகளை பார்த்தோம், சரியா? இன்னும் ஒரு வீடியோ கூட நடுவில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதாவது செஸ் பற்றி இன்னொரு வீடியோ பார்த்தோம். ஸோ இதெல்லாம் 2013 நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.